வணக்கம் நண்பா. நம்ம திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள தொகுதி மாவடப்பு கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி 18 கிராமம் இருக்குது. மாவடப்பு, காட்டுப்பட்டி, புளிப்பட்டி, குருமலை, மேல் குருமலை, பூச்சிக்கொட்டாம்பாறை, கருமுட்டி, ஈசல் தொட்டு, கொடந்தூர், மஞ்சப்பட்டி, திருமூர்த்தி மலை. இதை சுற்றியும் எங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. பாவம், இந்த மக்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே சரியான சாலை வசதிகள் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, கரண்ட் வசதி இல்லை, யானைகள் தொல்லை, பூச்சிகள் தொல்லை. செல்ஃபோன் இருந்தாலும் அந்த செல்ஃபோனுக்கு இங்கே டவர் அடிக்காமல் 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த விஷயத்தை கேட்டு வந்து திரும்பி வராங்க. எமர்ஜென்சியாக கூப்பிட்றதுக்கு எந்த விஷயம் இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான வசதிகள் இல்லை. மோசமான விஷயம் என்னென்னா ரோடு வசதிகள் இல்லை. ஆனால் இந்த திமுக அதிமுக இது வரைக்கும் ஆண்டு இவங்ககிட்ட சுய லாபத்துக்காக வந்து ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் முதல் தடவை நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை வந்து கேட்குறக்கு நாங்கள் வந்திருக்கோம். மேலே இவங்களுக்கு அடிப்படையான விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர் கண்டிப்பாக பண்ணுவார்னு நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன். ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கிராமம் தான். இது மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இது இல்லாமல் 18 கிராமத்துக்கும் அடிப்படை வசதிகள் இல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் இல்லை, அதே மாதிரி ரோடு வசதி சுத்தமாகவே இல்லை. தயவுசெய்து கையெடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மக்களெல்லாம் பாவம் 150-200 வருஷமாக இங்கேயே இருக்கிறாங்க. ரொம்ப சிரமப்படுறாங்க. வர்ற ஓட்டு கேட்குறவங்களாம் சுய லாபத்துக்கு ஓட்டு கேட்டு போயிடுறாங்க. திமுக அதிமுகலாம் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். மாவடப்பு மடத்துக்குள தொகுதி திருப்பூர் மாவட்டம். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். அதிகாரி கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆட்சியில் இவங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கணும்னு நம்புகிறேன். இந்த மக்களெல்லாம் பார்க்குற ரொம்ப பரிதாபமாக பாவமாக இருக்கிறாங்க. செல்ஃபோன் கூடி ரொம்ப சிரமப்படுறாங்க. செல்ஃபோன் டவர் இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரி எமர்ஜென்சினா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போகணும். ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை. அதனால் கையெடுத்து கும்புற இந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இது உறுதியாக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வணக்கம் நண்பா. பாருங்கள், இதுதான் இந்த மாவடப்பு கிராமம் வந்து ரொம்ப 200-300 வருஷமாக இங்கே வாழ்கிறாங்க. ரோட்டை பாருங்கள். இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரோடுகள்லாம் பாருங்கள், இது வரைக்கும் போட்டதே இல்லை. அதிகாரிகள் வந்து கேட்பாங்க திமுக அதிமுக ஆட்சியில், ஆனால் எதுவுமே நடக்கலாம். முதல் முறையாக தாவேக்காடு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு இந்த மக்கள் வந்து அவதிப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ரோடு வசதி சிரமப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். பெரிய நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜயனங்கிட்ட சேர்ற அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மக்களுக்கு ஒரு விடிவு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஆட்சியில் இவங்க வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி.